தலைவர், மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் கடிதம் வந்தார்கள். அவர்களுக்கு சேர்த்து நான் பேசிவிட்டேன். எனவே உங்களுடைய வாழ்க்கையை தெரிவிப்பார்கள். நமது மாவட்டத்தின் முன்னேற்றமே தனது தலையை படையை கொண்டு இரவு பகல் அயலாமல் பாடுபட்டு வரும் நம்முடைய 8 திக்குகளுக்கும் முழுசாகவும் இம்மாவட்டத்தின் மகுடமாக உலகம் மாவட்டத்தினால் மீது பேருந்து கொண்டவருமான இவ்விழாவில் விழாத்தேர்வுடையாற்றி நலத்திட்டங்களுக்கு வழங்க இங்கு வந்து மதிப்பு மரியாதைக்குரிய மாநிலத்தை வழங்கி மக்களால் மேம்படும் உன்னத பணியை மேற்கொண்டு வரும் சிறப்பு மருத்துவர்களையும் அத்துறை சேர்ந்த முதல்வர் வேலூர் மருத்துவமனை அரசு கல்லூரி அவர்களையும் இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் நாட்டுநலத்துறை அவர்களையும் பின்னாடி வந்தீங்கன்னா எடுக்கலாம். அடுத்தபடியாக மோட்டார் பொருந்திய திறன் இயந்திரம் இந்தியாவிற்கு வழங்கப்படுகிறது. மோட்டார் பொருந்திய திறன் இயந்திரம் இந்தியாவிற்கு வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நவீன செயற்கைக்கால் அப்துல் வழங்கப்படுகிறது. சார் நீங்க வந்துருங்க பின்னாடி. நவீன செயற்கைக்கால் அப்துல் அதைத் தொடர்ந்து சிறப்பு சக்கர நாற்காலி விஷ்ணு பிரியா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கைத்திறன் பேசி சந்தியா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? இப்படி உதவி செய்கிறார்கள், அல்லது வீட்டிலே இருப்பவர்களுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்கிறார்கள், இல்லாவிட்டால் ஒரு முகாம் அனுப்புகிறார்கள். மாற்றுத்திறனாளிகளை அவர்களும் தொழில் முறைகளாக தொழில் நடத்தவர்களாக மாற்றல் என்று எழுதியிருக்கிறார்கள். அதாவது வங்கிகள் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும், சிறு சிறு தொழிலை நீங்கள் நடத்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் ஒரு முதலாளியாக வேண்டும் என்று அதை எழுதியிருந்தார்கள். எனக்கு ரொம்ப பிடித்தது. காரணம், ஒரு சாதாரண தீப்பெட்டி செய்வதற்கு பணம் கொடுத்தால் 10 பேர் வைத்து நீங்கள் செய்யலாம், அது ஒன்றும் கிடையாது. அதே போன்று பணம் கொடுத்தால் ஒரு ஊதுவத்தி தொழில் செய்யலாம். அதே போன்று நாற்காலிகள் மரவேலைகள் செய்யலாம். எனவே மாற்றுத்திறனாளிகள் உழைப்பதற்குடையவர்கள், கூர்மையான புத்தி படைத்தவர்கள். ஆகையினால் சிறு சிறு தொழில் நடத்துவதற்கு அவர்கள் உதவி செய்யலாம். அது நல்ல திட்டம் என்று நான் கருதுகிறேன். எனவே மாற்றுத்திறனாளிகள் நம்ம சமூகத்தில் உள்ளவர்கள், நம்மோடு பிறந்தவர்கள், நம் உடன்பிறப்புகள், நம்முடைய ரத்தத்தின் ரத்தம் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். மழையினால நீர்நிலைகள்லாம் இப்போ ஏரிகள் உடைப்பு நிறைய பாதிப்பு இருக்குது. மத்திய அரசுக்கிட்ட நம்ம எவ்வளோ நிதி எதிர்பார்க்குறோம்? அவங்க ஏதாவது குழு அனுப்புவாங்களா? ஏற்கனவே கேட்டதே கொடுக்கல. இப்போ 2,00,000 கோடிக்கு நம்ம கேட்டிருக்கிறோம். குழு அனுப்பணும்னு சொல்லி கேட்டதும் உடனடியாக கடிதங்கள் நேற்று அனுப்பிச்சிருக்கார் தலைவர். அதனால் பெரும் இடரை எதிர்பார்த்து அவர்கள் உடனடியாக செவி சாய்ப்பார்கள் என்று கருதுகிறேன்.
சாத்தனூர் அணையிலிருந்து போதிய முன்னறிவிப்பு இல்லாமல் தண்ணீர் திறந்துட்டாங்க. இதனால வந்து நிறைய பாதிப்பு வந்துருக்கு. அந்த மாதிரி சொன்ன மேதாவிகளுக்கெல்லாம் அறிக்கை விட்டுருக்கேன். சார் இந்த மலைப்பகுதிகளில் வீடு கட்டியிருக்காங்க இல்லையா, இப்போ பாதிப்பு இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஏற்கனவே நீர்நிலைகள் இருக்கிறவங்க நம்ம மாற்று இடம் கொடுத்து அப்புறப்படுத்துகிறோம். அது மாதிரி மலைப்பகுதிகளில் வீடு கட்டி இருக்கிறவங்களும் மாற்று இடம் கொடுத்து அப்புறப்படுத்த வாய்ப்பு இருக்கு. மலையோரங்களில் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாளாக இருக்காங்க. பாவம் ஏழைகள் அதனால் முட்டு போகிறோம். அவங்க பாதிக்கப்பட்டு வரும். பெரும்பாலும் மலைகள் ஓரத்தில் இது மாதிரி வர்றது கிடையாது. பொதுவாக திருவண்ணாமலைக்கு அதிகம் தாண்டி மழை பெய்யாது. அங்கே மழை பெய்ச்சி பண்ண முடியும்.